கந்து வட்டி கேட்டு உன்னை யாராச்சும் டார்ச்சர் பண்ணுறாங்களா? அவங்க கிட்ட உன்னால் சட்ட போராட்டம் பண்ணி ஜெயிக்க முடியாது. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இப்போ நீ இருக்கிற ஊரை விட்டு கிளம்பி இங்கே 20,000 சம்பளம் வாங்குறியா? அங்கே இப்போ 15,000 வேலைக்கு சேரு. 10,000 சேர்த்து வை, 5,000 செலவு பண்ணு. 5 வருஷம் கழித்து நீ வா. அவன் மூஞ்சில் எவ்வளோக்கு வட்டி வாங்கியிருக்கியோ அந்த வட்டி காசை தூக்கி மூஞ்சில் ஏறி இன்னும் காசு இருக்கும் உன்ட்ட. அந்த காசை வச்சு நீ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு. இதை விட்டுட்டு சாவுறேன் கீவுறேன்னு கோலத்தனமாக முடிவு எடுக்காது. என்றைக்கும் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். எத்தனை வட்டம் இப்படி சாவீங்க கந்து வட்டிக்காண்டி? காசு வாங்கும்போது தெரியுதுல்ல, கட்ட முடிஞ்சாதான் வட்டி வாங்கணும். ஆனால் வாங்கவே கூடாது. எனக்கு தெரிஞ்சா கடவுள் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு வழி வச்சுருப்பான். அந்த வழி என்னன்னு நீ தேர்ந்தெடுத்து வாழ கற்றுக்கோ. லைஃப்பில் சாவுறது என்றைக்குமே கோழைகள் எடுக்கக்கூடிய முடிவு. சரியா? வாழ்கிறதுக்கு 1000 வழி இருக்குடா. ஒரு ஊர் தான் இருக்கா? தமிழ்நாட்டில் எத்தனை ஊர் இருக்குது? தமிழ்நாடு இல்லையா? வேறு ஊர் பொழைச்சி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு. கடல் கடந்து வணிகம் பண்ண வேண்டாம் தமிழன். நீங்கள் இங்கே குண்டை சுட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்றைக்குமே வாழ்க்கை ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தாண்டா இருக்கணும், தோக்கிறதுக்கு இருக்கக்கூடாது. சாகுறாங்களாம்மா சாகுறான். கந்து வட்டி கேட்குறான். ஒன்று அவன் செவிட்ட 2 அடி அடிச்சுட்டு பஸ் ஏறி வெளியூரை பார்த்து போடா. போய் சம்பாத்தியம் பண்ணிட்டு வந்து மூஞ்சில் ஏறி வட்டி பணத்தை. வணக்கம் மக்களே, நன்றி.